விஜய் இப்போது த்ரிஷா அவர்களையும் அரசியலுக்கு கொண்டு வரப் போகிறாரா? உண்மையில் நண்பர்களே, விஜய் அவர்களின் பதவி ஏற்பு விழாவில் மிகவும் பேசும் பொருளாக மாறியது என்றால் அது த்ரிஷா அவர்கள்தான். இவர்கள் இருவருக்கும் தொடர்புள்ளதாக சொல்லி சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றனர். ஆனால் இப்போது அவர் அரசியலுக்கும் வரப்போகிறார் என்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நடந்தது என்னவென்றால், விஜய் பெரம்பலூர் மற்றும் திருச்சி கிழக்கு என்ற 2 தொகுதிகளில் நின்று தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆனால் சட்டப்படி அவர் ஒரு தொகுதியை விட்டு கொடுக்க வேண்டும். மேலும் அங்கு மற்றொரு தேர்தல் வைத்து புதிய எம்எல்ஏவை தேர்வு செய்வார்கள். இந்நிலையில் தற்போது விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா செய்துள்ளார். இப்போது அந்த தொகுதியில் த்ரிஷா அவர்களை விஜய் நிக்க வைக்க போவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் த்ரிஷா அவர்களுக்கும் அரசியலில் முன் அனுபவம் கிடையாது. சினிமாவில் பார்க்கும் இந்த ஜோடி இப்போது அரசியலிலும் ஒன்றாக பார்க்க முடியுமா? ஆனால் இதுவரை இந்த தகவல் குறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விஜய் அவர்கள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து விஜய் இப்போது த்ரிஷா அவர்களையும் அரசியலுக்கு கொண்டு வரப் போகிறாரா? உண்மையில் நண்பர்களே, விஜய் அவர்களின் பதவி ஏற்பு விழாவில் மிகவும் பேசும் பொருளாக மாறியது என்றால் அது த்ரிஷா அவர்கள்தான்.